இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கடந்த 500 நாட்களில் மோடி அவர்கள் மத்திய அரசில் 1 மில்லியன் 10 லட்சம் வேலைவாய்ப்பை உருவாக்கியிருக்கிறோம். 10 லட்சம் வேலைவாய்ப்பு 500 நாட்களில் 1 மில்லியன் ஜாப் நம்ம உருவாக்குறோம்னு சொன்னால் செஞ்சுருக்கோம். இன்னைக்கு இவர்கள் ஆளுகின்ற மாநிலத்தை பார்க்கட்டும். கர்நாடகா ஆளுகின்ற மாநிலம் எவ்வளோ வேகன்சி இருக்கு, ஏன் அவங்க செய்யாமல் இருக்காங்க? இவங்க ஆளக்கூடிய இமாச்சல பிரதேசம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதே அரசு வேலை எவ்வளோ பிரச்சனை, இதெல்லாம் சொல்லித்தான் வந்தாங்க, எதுவுமே செய்யலையே. இவர்கள் ஆளுகின்ற மாநிலத்தில் என்ன வேலையெல்லாம் செய்வோம். ஆனால் ஒரு பக்கம் ராகுல் காந்தி அவர்களுடைய திட்டம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கணும். நீ வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்தால் 1 லட்ச ரூபா வருஷத்துக்கு ஸ்டைஃபண்டு. அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ், தெலங்கானா போன்ற மாநிலத்தில் கர்நாடகா யுவன் நிதி கொடுக்குறோம். இன்னொரு பக்கம் நாங்கள் வேலைவாய்ப்பை உருவாக்குறோம். ஒன்று அவர்களை தொழிலதிபர் ஆக்குவது மூலமாக உருவாகக்கூடிய வேலைவாய்ப்பு, இல்லாட்டி இரண்டாவது 500 நாட்களில் நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய 10 லட்சம் வேலைவாய்ப்பு. அதனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் தெரியும் இது காங்கிரஸ் கட்சியினுடைய கடைசி தேர்தல். 2024 என்னவெல்லாம் பொய் சொல்ல முடியுமோ சொல்வதற்கு காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்கின்றார்கள். அதில் மற்றும் ஒரு பொய்யாக திரு ராகுல் காந்தி அவர்கள் நேற்று சொன்ன அந்த 4 பொய்களையும் பார்க்கிறோம். ஆனால் காலையில் நான் சென்னை ஏர்போர்ட்டில் நம்ம பத்திரிகை நண்பர்கள் பேசினாங்க. உங்கள்கிட்ட பேசலான்னு தான் இருந்தேன், பட் அவங்க கேட்டனால அங்கேயும் பேசினாங்கண்ணா. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், திமுக இதை பற்றி பேசாமல் வாய் மூடி உட்கார்ந்துருக்காங்க. திமுகவினுடைய அயலகணியில் பொறுப்பில் இருக்கார். அயலகணி பொறுப்பை வைத்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, மலேசியா இங்கெல்லாம் தன்னுடைய கான்டாக்டை பலப்படுத்தி அதன் மூலமாக அங்கே ஒரு பையஸை கிரியேட் பண்ணி இங்கிருந்து பொருள் அனுப்புகிறார். இது எல்லாம் நடக்கும் பொழுது திமுக வாய் திறக்கலை. உதயநிதி ஸ்டாலின் ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டார். தப்பு சுப்புன்னு இருக்கிறாங்க, மாட்டிக்குவான். இன்னைக்கு பலிகடாவாக டிஜிபியை கொண்டாந்து முன்னாடி நிறுத்திட்டார். இன்னைக்கு டிஜிபி அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை நேற்று பார்க்கும் பொழுது மாநில அரசு டிஜிபியை பலி கொடுத்துடலாம், பலிகடாவாக நிறுத்திடலான்னு நிறுத்துறாங்க. ஆனால் டிஜிபி ஏன் ஃபோட்டோ எடுத்தேன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஏன் ஃபோட்டோ எடுத்தேன்? இன்னைக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க, டிஜிபி கூட ஏன் ஃபோட்டோ எடுத்தாருங்கிறது 2வது பேச்சுக்கணும். யாரோ ஜாயின்ட் கமிஷனர் கூட்டிகிட்டு போவாங்க, வந்து நிற்பாங்க, சிசிடிவி கொடுத்தாங்க, ஃபோட்டோ எடுத்தார், எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. தப்பா சரியாக அடுத்ததுங்கண்ணா. உதயநிதி ஸ்டாலின் ஃபோட்டோ எடுத்த பிறகு ட்வீட்டை ஏன் டெலிட் பண்ணார்? 2வது கேள்வி. ஜேஎஸ்எம் ஃபிலிம் ப்ரொடக்ஷனுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி எதற்காக அந்த பாடல் ரிலீஸ் பண்ண போனாங்க? இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகள் தமிழக மக்கள் வைத்திருக்கும் பொழுது இதற்கெல்லாம் பதில் இல்லை. ஒரு திமுக ஆர்எஸ் பாரதி இதெல்லாம் பேச மாட்டார். ஆனால் நீ டிஜிபியை கொண்டாந்து முன்னாடி நிறுத்தி டிஜிபி எக்ஸ்பிளனேஷன் கொடு. என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாருன்னு? இல்லை என்சிபி கொடுத்த அந்த ட்ரக்ஸினுடைய வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வேல்யூ கொஞ்சம் குறைச்சிருக்கணும், அவங்க 1 கோடின்னு சொல்கிறாங்க. இது டிஜிபி பேசுகிற பேச்சாங்கன்னா? தமிழ்நாட்டில் பள்ளி கல்வி நடத்தக்கூடிய கல்லூரி, பள்ளி கல்வி கல்லூரி எல்லா இடத்துலையும் அந்தந்த அமைச்சரவை மூலமாக, அமைச்சகம் மூலமாக என்ன வேலை செஞ்சுருக்கீங்க? ரோட்டரி கிளப், லைன்ஸ் கிளப்லாம் பயன்படுத்திருக்கீங்களா? ட்ரக் அவேர்னஸ் எப்படி நடத்துறீங்க? முதலமைச்சர் எவ்வளோ சீரியஸாக இருக்காங்க? இதெல்லாம் தான் இன்றைக்கி நாங்கள் எதிர்பார்க்கின்றோமோ தவிர ஒரு டிஜிபி வந்து உட்காந்துக்கிட்டு உப்புச்சப்பு இல்லாத கேமரா பொறுத்துனாங்க, நான் திரும்ப கொடுத்துட்டேன், இந்த ட்ரக்ஸினுடைய வேல்யூ கொஞ்சம் குறைச்சல், என்சிபி அதிகமாக போட்டாங்க. அதனால் டிஜிபி அவர்களை பலிகடா கொடுப்பதற்கு மாநில அரசு தயாராக இருப்பது மட்டும்தான் டிஜிபி அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரியுதுண்ணா. பாருங்கண்ணே, வரும்போது சொல்கிறோங்கண்ணே, எல்லாம் உங்களுக்கு என்ன தேர்தல் இருக்குது, மாடல் கோட் ஆஃப் கண்டக்டுக்கு நேரம் இருக்குது, எல்லா கட்சிகளுக்கும் ஒரு நிபந்தனை இருக்குது, ஒரு டிமாண்ட் இருக்குது, எல்லா கட்சிகளும் சேர்த்து நான் சொல்கிறேன். அதற்காக ஒரு குழு போட்டிருக்கோம். அதில் அண்ணன் முருகன் அவர்கள், அக்கா வானதி அவர்கள், எச்ராஜா அண்ணன், பொன்னார் அண்ணன் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் பேசி கொண்டிருக்கின்றார்கள். சரியான நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.